தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமது பிள்ளைகளோடு கூட உமது பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிற இந்த காலை வேளையிலே கர்த்தர் பாராட்டி இருக்கிற அனுகூலங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். உம்மகிமை காண்பித்திட உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. பிதாவாகிய தேவனுடைய வல்லமையையும் ஆண்டவரே அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய கிருபையையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த அன்பின் பெருக்கத்தோடு கூட நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை தகப்பனே வல்லமையினால் தரிப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, உம்மை வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு தகப்பனே எங்களை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. அன்றியும் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக, தேவனுக்கு பிரியமுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்வது போல சரீரம் மாத்திரம் அல்ல, உலகத்துக்கு ஒத்த எந்த வேஷமும் தரிக்காதபடிக்கு, இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷங்கள் எதையும் தகப்பனே நாங்கள் போட்டு விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு தகப்பனே இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டுவீனாக. இந்த காலை வேளையிலே கடந்த வாரங்களிலே தகப்பனே நாங்கள் தவறி போன சந்தர்ப்பங்கள், ஆண்டவரே நாங்கள் நழுவி விழுந்து போன சந்தர்ப்பங்கள், தேவரீர் ஒரு பொருட்டாக அவைகளை எண்ணாமல் உமது மிகுந்த கிருபையின்படி உமது மன ஒருக்கத்தின்படி கர்த்தர் அதை தயவாய் மன்னித்து ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். தெய்வ கரமைகளோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆராதனைக்கு ஆயத்தமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம். நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம். அதை யாவருமாக இந்த வேளையிலே
ஒன்றாய் இணைந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றப்படுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போல ஆனேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, எனக்கு கைவிடாதையும், என் தேவனே என் தூரமாகாதையும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாக எல்லாரும் கரங்களை தட்டிக்கொண்டு கர்த்தரை நல்லா ஆண்டவரை உற்சாகப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லா சோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி யாவருமாய் சேர்ந்து ஆராதிப்போம். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டிக்கொண்டு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தருகிறார். Hallelujah, 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 hallelujah. God is good all the time. God is good. அதற்கு நீங்களே சாட்சி, நானும் சாட்சி. ஹல்லேலூயா. நல்ல கரவொலி எழுப்பி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த கல்லறைக்கு ஓடி வந்த அந்த ஸ்திரீகள் இடத்துல தேவன் ஜீவனுள்ள தேவனை மரித்தோர் இடத்துல ஏன் தேடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க வந்து ஜீவனுள்ள தேவனை தேடி வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி பாடி அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. யெஷுவனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலின் மேலும் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லைங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை போல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. கரம் தட்டுவோமா? There is no one like him. ஹல்லேலூயா. அவரை போல நேசிக்கிற தேவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் வந்து பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர் யாரும் இல்லை. வானத்திலும் சரி பூமியிலும் சரி. ஹல்லேலூயா. This is the one which always confirms me. இல்லையா? என்னை பலப்படுத்துகிற அநேக மக்களுடைய நம்பிக்கையிலிருந்து என்னை பலப்படுத்துகிற இந்த ஒரே ஒரு காரியம் தாங்க, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அடிச்சு சொல்லுவேன், உயிரை விட்டு சொல்லுவேன், என்னுடைய தேவன் பரிசுத்த தேவன். நான் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்பா, கரம் உயர்த்தி. நான் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நல்ல முழக்கம் விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பாடுவோமா? அவருக்குரிய கனத்தை செலுத்தி மகிமையை செலுத்தி துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ praise you, ஓ praise you. நன்றி. ஹல்லேலூயா. அவரே கனத்துக்கு உரியவர். மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம்.
ஸ்தானத்திலும் இந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவங்க. ஹல்லேலூயா. ஆரம்ப பள்ளியில் படிக்கிற 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த பிள்ளைகள் திடீர்னு ஒரு குடும்பத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்து ரொம்ப தூரம் போக வேண்டியதாக போச்சு. அதனால 2 பேரும் சந்தித்து, என்னுடைய டாய்ஸ்லாம் நான் உனக்கு தரேன், உன்னுடைய டாய்ஸ்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாங்க. பிள்ளைங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பிள்ளை இருக்கிற ஃபுல் டாய்ஸையும் கொடுத்துருச்சான். ஆனா அடுத்த பிள்ளை ஒரே ஒரு டாய் மாத்திரம் வச்சுக்கிட்டு he gave everything to the other child. பிரிந்து போன பிறகு ரொம்ப தூரம் போயிட்டாங்களாம். மீண்டும் நினைச்சா கூட இந்த அடுத்த பிள்ளை அந்த பிள்ளையை பார்க்க முடியாது. ஆனா இந்த ஒரு டாய் மறைச்சு வச்ச அந்த பிள்ளை அந்த ராத்திரியில தூக்கமே இல்லையா. ஐயோ, நான் இந்த டாயை கொடுக்க மறந்துட்டேனே, கொடுத்திருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த பிள்ளை எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னு சொன்னது, நான் ஒண்ணு மாத்திரம் வச்சிருந்தேன். மனசுல ஒரு உறுத்தல், ஐயோ நான் உண்மையா இல்லையே, நான் கொடுக்க மறந்துட்டேனே, நான் விட்டுட்டேனே, அந்த சான்ஸை விட்டுட்டேனே. சகோதரன் சார், ஏன் இதை சொல்றேன்னா, இந்த நாள்ல will you please give 100%? Don't hold anything. Don't keep it anything for yourself. Just like the other child, give everything, pour everything. Even if you want to have another opportunity, you will not get. You won't get another day. You won't get this day, 7th February 9:13. You won't get. இந்த தமிழ் ஆராதனை மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது, இந்த நேரம் கிடைக்காது. Please pour out yourself. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் அந்த கவியை மீண்டும் பாடுவோம். Pour your heart. Give 100%. Don't hold anything. எல்லாம் கொடுங்களேன். அதுல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய நிறைவு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சுகம் கிடைக்குங்க, ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவோமா? பாடுவோம். 3 உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. Don't hold anything. Let us sing. எந்த ஸ்தானத்திலும் மீண்டுமாக உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே, இறங்கி வந்திடுவே, எங்களை ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை, ஆராதனை. Yes, Lord. ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதப்பா உங்க மகிமை. மீண்டுமா கனத்துக்கும் மகிமைக்கும். Oh yes Lord. Hallelujah. 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 ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Yes Lord. நன்றி ராஜா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. நல்ல கரங்கட்டி தேவன் நல்லா. ஹல்லேலூயா. I can see அவருடைய மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் 100% கொடுத்தா தேவன் மகிமையா இறங்குவார். ஹல்லேலூயா. அவர் பொய் உரையாத தேவனுங்க. ஹல்லேலூயா. அதனால எதற்கும் பயப்படாதீங்க, எதற்கும் கலங்கி போகாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் பயப்படாதேன்னு ஒரு வசனம் இருக்குதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 365 நாளுக்கும் ஒரு வசனம் சொல்லுகிறதா, பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா.
எவ்வளவு அருமையான தேவனுங்க. மனிதனை நன்றாக, ஏன்னா அவர் தானே நம்ம உண்டாக்கினார். நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுவோம் தெரியும். அல்லேலூயா. அதனால வருகிற போதே தூதர்கள் என்ன சொன்னாங்க? பயப்படாதீங்க. அல்லேலூயா. சகோதரனே சகோதரி, எங்க இருக்க யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவேன், நீ ஒன்று உனக்கு குறைபடுவதில்லை. இந்த மாத வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாடுவோமா? பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு உத்தரவாதத்தோடு நல்ல தைரியமா பாடுங்க. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். Yes, Lord. நன்றி ராஜா. Oh, thank you. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். ஆடோ. Yes, Lord. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தர்தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர்தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. Oh, thank you, Lord. உன்னை விட்டு விலகுவதில்லை. Thank you, Jesus. உன்னை கைவிடுவதில்லை. பலம் கொண்டு திடமாயிரு, வீரம் கொண்டு துணிந்திரு. நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். அல்லேலூயா. பயம் எல்லாம் போதும். வேலை ஸ்தலத்துல பயம், குடும்பத்துக்கு பயம், பிள்ளைகளை பற்றி பயம், அவங்க படிப்புக்கு பயம். அல்லேலூயா. பயப்படாதீங்க சகோதர சகோதரியே. அவர் சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக செல்லும். உங்களை கரம் பிடித்து வருங்க. எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடாது. அவரை முன்னால வச்சிருக்கிறதுனால ஒன்றும் அவர் சந்திப்பார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. பாடுவோமா? எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாது, முடியாது. நல்லா பாடுங்க. முடியாது. மோசேயோடு இருந்தது போல நான் தகப்பன் நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே, உனக்குள்ளே, 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 நான் தகப்பன் நமக்குள்ளே. பலம் கொண்டு திடமாயிரு, வீரம் கொண்டு துணிந்திரு. நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். மீண்டுமாக. Yes, Lord. Thank you, Lord. நாம் இருக்கும் இடமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமாகும். பாடுவோம். அல்லேலூயா. தாவீது முதல் மோவாப் வரை கல்வாரி கொடி பறக்கும். பாடுவோமா? தாவீது முதல் மோவாப் வரை கல்வாரி கொடி பறக்கும். பலம் கொண்டு திடமாயிரு. Yes, Lord. வீரம் கொண்டு துணிந்திரு. நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். Yes, Lord. Hallelujah. மீண்டுமாக. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். Yes, Lord.
கர்த்தர் தாமே முன் செல்லுகிறார், உன்னோட கூட இருப்பார் அப்படின்னு பாடாம என்னோட கூட இருப்பார். என்னை விட்டு விலகுவதில்லை. நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டியது, என்னை கைவிட மாட்டேன். இந்த கவியை மீண்டும் பாடும். உன்னை விட்டு பாடிட்டோம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமா. இப்ப உங்களுக்கு பாடுங்க, என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அதனால சொல்ல பயப்படாத. அல்லேலூயா. பாடுவோமா மீண்டும்? கர்த்தர் தாமே முன் செல்கிறார், என்னோடு கூட இருப்பார். கை வச்சு சொல்லுங்க, கை வச்சு. என்னோடு கூட இருப்பார், என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. ஆமென், ஆமென். என்னை கைவிடுவதில்லை. வெள்ளம் கொண்ட கிடமாயிரு, நீர் கொண்டு குடித்திரு. நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். Fear not. Don't be discouraged. Fear not. வேண்டாம், 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 பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கரம் தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100% கொடுத்துட்டீங்களா? Did you give 100%? Or you are unable to give 100%? நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இன்னும் இந்த காரியம் பின்னாலேயே வருது, என் மைண்டிலே வருது. That thought is still haunting me, still pressing me. சகோதரே, சகோதரியே, அவரை விசுவாசி. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் தருகிறார். உன்னை வெறுமையாக்கி அவர் கரத்தில் கொடு, அவரை நம்பு. It is human nature that we cannot sometimes surrender ourselves 100%. அவரிடத்துல கொடுப்போமா? நல்லா அர்ப்பணித்து பாடுவோம். ஆண்டவரே, என்னால முடியல, ஆண்டவரே என்னால முடியல, பட் ஐ பிலீவ் யூ. I surrender myself. I give my 100%. Help me to carry 100%. Let this negative thought go away from my mind, my thinking. அந்த சகோதர சகோதரி என்னை பற்றி பேசின காரியங்கள் விலகி போகட்டும். எனக்கு எதிராக பேசின காரியங்கள் விலகி போகட்டும். அதை நான் மறக்கிறேன். Let me help me to forget the things. Let me help me to forgive those people. Hallelujah. Hallelujah. அர்ப்பணிப்போமா? சகோதர சகோதரியே, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதாக அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். உனக்கு இல்ல, முடிஞ்சு போச்சு. This is the end. A full stop. You may decide. You may put a full stop. You may put a question mark. But God says no. I will carry on. I will create a new thing for you. புதிதானவைகளை உண்டாக்குவேன். அர்ப்பணித்து பாடுவோமா? பாடலை பாடி அர்ப்பணித்து தேவனை விசுவாசி. கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன்.
says, I am saving all your tears. சகோதர சகோதரி, உங்க கண்ணீர் எல்லாம் ஒரு பத்திரமா வச்சிருக்காரு. எங்கன்னா பக்கத்துல துருத்தியில வச்சிருக்காரு. He has got it in his canteen. He has got it in his hands. He knows. He knows your tears. உங்களுடைய கண்ணீரை அறிந்ததே. ஹalleluya. பாடுவோமா? யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவையை நிறைவாக்குவார். நீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். விசுவாசத்தோடு பாடுங்க வேண்டும். உன் தேவை என்னன்னு தெரியும். He knows what is your need. நீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். How sweet our God. எவ்வளவு இனிமையான தேவன், எவ்வளவு அருமையான தேவன். Give your 100%. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். Those who want to kneel, please go ahead and kneel down. முழங்கால் படியிட்டு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து முழங்கால் படி. கர்த்தர் சொல்றது கேளுங்க. கர்த்தர் இடத்துல கொடுங்க. சகோதர சகோதரிய, கரு முதலாய் கருவில் உருவாதற்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டதே. இந்த பாடலை எடுக்கும் போது என்னுடைய தாயார் இறந்து 6 வருடங்கள் முடியல. 5ஆம் தேதி, இந்த 5ஆம் தேதி நான் இந்த பாடலை பிராக்டிஸ் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரணம், உன்னை கருவிலிருந்தே நான் தெரிந்து கொண்டேன். கருவிலிருந்தே நான் தெரிந்து கொண்டேன். கருவிலே காப்பாற்றினேன். கருவில் இருக்கும் பொழுதே உனக்கு உரியவைகளை நான் நினைத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய தாயாருக்கு 3வது பிள்ளை கருவிலே மரித்து போனது. But I was saved. But the 3rd child of my mom unfortunately miscarriage. உங்களை எல்லாரும் கருவிலே காப்பாற்றினது, என்னையும் கருவிலே காப்பாற்றினது. கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு இடத்துல இருக்கு. For everyone, God has written all the promises, all the things what you have to face. தீர்மானங்களை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அவர் காண்கிற தேவன். He sees you. Don't worry. விசுவாசத்தோடு அர்ப்பணித்து பாடுவோமா? எல்லோரை என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். நம்பலாமா? நம்பத்தக்கவர், பொய் உரையாத தேவன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன்.
என்னை கண்டவரே, என் கண்ணீரை துடைத்தவரே, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதை போல அழைக்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ கர்த்தர், நீ மாறாதவர். எங்களுக்கு முன்பாக செல்லுகிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட போவதில்லை, ஒன்றுக்கும் பயப்பட போவதில்லை, ஒன்றுக்கும் குறைபட்டு போவதில்லை. இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, ஒரு நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் ஆவியானவர் வழி நடத்துவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரம் தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கென்று இப்பொழுது காணிக்கை தருகிற நேரம். ஆன்லைனில் நீங்கள் யாவரும் உங்களுடைய காணிக்கைகளை தேவனுக்கென்று செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் தேவனுடைய அன்பின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திலே இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த நாளே கர்த்தாவே உமது கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற அன்பின் கர்த்தர், எங்கள் காணிக்கைகளை தயவாய் ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டு உமது பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. தேவரீர் ஆண்டவரே, தகப்பனே, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஆண்டவரே ஒருபோதும் தடைபடாது. உம்முடைய பரிசுத்த நாமம் எல்லா நாளும் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்கள் யாவரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற சகல விதமான பரிசுத்தவான்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, அநேக தகப்பனே ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் பிள்ளைகளாக தேவரீர் கண்ணின் கருபோல ஆண்டவரே தகப்பனை விழி போல பாவித்து அவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் அவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கங்களுக்குள்ளே கடந்து சென்றாலும் கர்த்தரே அவர்களோடு கூட இருந்து நெருக்கத்திலே தேடுகிற அந்த பிள்ளைகளுக்கு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் உண்டு என்று சொல்லி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளின் மீது தேவனுடைய விசேஷித்த கரம் கிருபையாய் கடந்து வரட்டும். நன்மைகளாலே இந்த வருடத்தை அவர்கள் முடிசூட்டி கொண்டு உமது நாமத்துக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, வழக்கம் போல நம்முடைய தமிழ் ஆராதனை காலை 9 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணிக்கு சரியாக முடியும். ஆங்கில ஆராதனை 11:30 மணிக்கு ஆரம்பித்து 12:45 மணிக்கு முடியும். இதை கருத்திலே கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் 28ஆம் தேதி மாத்திரம் ஒருங்கிணைந்த ஆராதனையாக நடக்கும். அன்றைக்கு பைபிள் காலேஜினுடைய கடைசி அவர்களுடைய தேர்வு இருக்கிறபடினாலே அந்த நாளிலே அதை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாவரும் வந்திருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய பள்ளிகள் ஆரம்பமாகிறது. இயேசுவின் நாமத்திலே அந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நிறைய பிள்ளைகள் முதல் முறையாக போகிறார்கள். And I would request all the Sunday school children quietly within a minute, not make any noise. Kindly go follow your teachers and go upstairs. I will come and meet you. Please. Quietly. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போகிற நேரம். அருமையானவர்களே, as you know everyone, Victoria government has reintroduced again that the proximity settings of the indoor settings should have masks and everyone. So சில பேர் இன்னும் மாஸ்க் இல்லாமல் இருக்கிறீங்க. Please kindly have a mask so that you are abiding by the government regulations. அப்படி இல்லை என்றால் முன்னால் இருந்து உங்களுக்கு தரப்படும், அதை வாங்கிக் கொள்ளும்படியாக என்பது கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொண்டு வரும்படியாக இந்நேரம் ஐயா இங்க வந்திருக்கணும். வாங்க. A special person. Let us give a special invitation. Let's put a big hand. சகோதரன் ஜஸ்டின் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். இந்த காலவேளையிலும் இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன்
இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உபாகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். You shall lack nothing. உனக்கு ஒன்றும் குறைவுபடாது. உனக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அது சம்பந்தமாக அது ரிலேட்டடாக ஆண்டவரே இந்த நாளின் செய்தியை நான் பேச வேண்டும் என்று தேவனிடம் கேட்ட பொழுது அவர் கொடுத்த அந்த ஒரு சிறு வெளிச்சத்தை தான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த நாளின் செய்தி, யூ ஆர் பிரைஸ்லெஸ். நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். வேதம் சொல்லுகிறது நீ விசேஷித்தவன் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை how you are thinking about yourself, உங்களை பத்தியே நீங்க எப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். I don't know what walks of life you are coming from, what is your background, what is your education background, or whatever it is. எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ என்னுடைய பார்வையில் விசேஷித்தவன். நான் போன வாரம் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, God has spoken it and he has done. God has spoken and he will do it now. He has spoken here and he has done it. அவர் ஆல்ரெடி செஞ்சிட்டார். தேவன் ஆல்ரெடி உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்தவனாக அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த நாளிலே தேவன் அந்த காரியத்தை குறித்து தான் உங்களோடு கூட பேச போகிறார். ஒரு மனுஷ சத்தத்தை கேட்காதபடி தேவனுடைய சத்தத்தை இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பாருங்க, இந்த இடத்துல அந்த கடைசி பாகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 6:26 நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஒரு கொஸ்டின் ஃபார்ம்ல தான் இருக்கு. நீங்க விசேஷித்தவர், அதே அந்த கொஸ்டின்ல தான் ஆண்டவர் ஆன்சரையும் வச்சிருக்கார். நீங்கள் விசேஷித்தவர்களா அப்படின்னு கேட்கல, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, which means you are priceless. You are priceless. யாரை காட்டிலும் தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அந்த காரியத்தை குறித்து தான் அந்த நாளில் நாம் பேச போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற நீ விசேஷித்தவனாய் காணப்படுகிறார். ஒருபோதும் உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு ஏழையாகவோ அல்லது வேறு விதமான ஒரு சிந்தனைக்குள்ளாக உங்களை கொண்டு போய் விடாதிருங்கள். காரணம், தேவன் உங்களை பார்க்கிற பார்வையானது நீ விசேஷித்தவனாய் இருக்கிறாய் என்பது. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. நீங்க உங்களோட ஒருவேளை எனக்கு இந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல என்னோட வேலை இப்படி இருக்கு, நான் இந்த ஜாப் செய்யறேன், என்னோட சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, என்னோட சூழ்நிலைகள் சாதகமா இல்ல பாதகமா இருக்கு, இல்ல வேற நான் கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறேன், I'm going through a depression, I'm going through a cry, I'm going through a kind of a sorrow and grief is gripped அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி சூழ்நிலைகளாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடந்து போய் கொண்டு இருந்தாலும் சரி, தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். விசேஷித்தவர்களாக மாற்றப் போகிறார் அல்ல, அவர் விசேஷித்தவர்களாக இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் already he has created, not when you were born but before the foundation of this world. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்தவனாக தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தமாக அந்த சூழ்நிலையை அவர்கள் நம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, அந்த டிசப்பாயின்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா தான் உங்களுடைய தாட்ஸ் இருக்கும்போது ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பது உங்களை நீங்கள் சிந்திக்காமல் இருப்பீர்கள். அந்த காரியத்தை குறித்து தான் இந்த கால வேளையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன். நீங்க சூழ்நிலைகளை பார்த்து நம்பாதபடி ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்க போவீர்கள் என்று சொன்னால் தேவன் நீங்க உங்க வாழ்க்கையில இதுவரை கண்டிராத பெரிதான அதிசயங்களை, பெரிதான மகத்துவமான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மந்தையில் ஒரு ஆடாக நீங்கள் இருக்கும் நிலைமையை விட்டு விடுங்கள். மந்தையில் ஒரு ஆடாக அவங்க அதை செய்யறாங்க, நான் அதே செய்யறேன், இவங்க இதை செய்யறாங்க, நான் இதே செய்யறேன். நோ, மந்தையில் ஒரு ஆடாக don't follow the herd. மந்தையில் ஒரு ஆடாக அந்த ஆடு செய்யுது, அந்த ஆடு செய்யறாங்கன்னா நான் அதே செய்யறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு unique purpose. He has created everyone with a
யூனிக் பர்பஸ். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரதான நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த பிரதான நோக்கத்தை நீங்கள் தேவனிடம் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் அந்த அந்த மந்தையிலே நீங்கள் அவர்களை பார்த்து நீங்க போகும் பொழுது அவர்களுக்கு ஒருவேளை ஆசீர்வாதமா இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது பாதகமாய் முடியும். என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அந்த காரியம். சும்மா பேசணுங்கிறதுக்காக நான் பேசல. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் மை லைஃப். நீங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போய் பாருங்க, அவர்களுக்கு சில காரியங்கள் நடக்கும், ஆனால் உங்களுக்கு நடக்காது. காரணம், the purpose that God has for your life is different from whom you are following. யாரை நீங்க ஃபாலோ பண்ணி போறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம் வேற, உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்வுக்கான அந்த வழிமுறைகள் வேற. அவர்களுக்கு ஒருவேளை ஈஸியா கிடைக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒருவேளை தேவன் ஒரு வனாந்தரத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருந்தால் அந்த காரியத்தின்படி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் மாத்திரமே உங்களோட வாழ்க்கையில ஒரு உயர்வு கடந்து வரும், உங்களோட வாழ்க்கையில ஒரு விருத்தி உண்டாகும், உங்களோட வாழ்க்கையில ஒரு சேமம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சில நேரங்களில் அந்த வனாந்தரத்தின் பாதையில் கடந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த மாராவின் அனுபவத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோர்தானை நீங்கள் கடந்து செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எரிகோ மதில்களை தகர்க்கிறவர்களாய் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் அவர் சொன்ன அந்த காரியம், நீ விசேஷித்தவன் என்கிற காரியத்தை நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய். ஆண்டவருடைய வார்த்தை அது உண்மையானது என்று சொல்லி, நானும் மந்தை சுபாவம் உள்ள இஸ்ரவேலர்கள் மத்தியிலே எலியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வைராக்கியமாய் நின்றான். இந்த இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மந்தையின் அனுபவமாய் காணப்பட்டார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, அதே நானும் செய்யறேன், இல்ல வேற மாதிரி செய்யறேன், நான் இவங்கள தான் ஃபாலோ பண்றேன், இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், நான் இவங்க மாதிரியே செய்யறேன். ஆனால் எலியா தீர்க்கதரிசி அவன் ஒரு தனி நபராக 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் எதிர்த்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள்ளாக இருந்த அந்த பர்பஸ், அவனுக்குள்ளாக இருந்த அந்த நோக்கத்தை அவன் உணர்ந்தபடியினாலதான் அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் எதிர்க்கக்கூடிய அந்த சத்துவம், அந்த கரேஜ், அந்த தைரியம் அவனுக்குள்ளாய் கடந்து வந்தது. இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நேராக அவன் சவால் விட்டு சொன்னான், அக்கினியால் உத்தரவு அருளுகிற தேவனே என் தேவன் என்று சொல்லி. அதே போல் தேவன் அவனுடைய அந்த கரேஜை பாராட்டி, அவனுடைய அந்த தைரியத்தை பாராட்டி ஆண்டவர் அந்த இடத்தில் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவன் வெட்டி வீழ்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில அது போல ஒரு எதிர்மறையான காரியங்கள் அது என்னன்றது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு எதிராக நீங்கள் போகும் பொழுது, அதற்கு எதிராக நீங்கள் நடந்து செல்லும் பொழுது தேவன் அது உங்களுக்கு பாதகமாய் மாற்றி தருவார். ஒரு ஊழியக்காரர் இப்படிதான் சொன்னார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசின் தலையை கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நசுக்கி விட்டார் என்று சொல்லி. பிசாசு செத்துட்டான், அவனோட வாழை ஆடிட்டு இருக்கு, அந்த வாழை பார்த்து தான் நம்ம பயந்துட்டு இருக்கோம். அவன் செத்துட்டான், அவன் he is dead, he is no more. பட் அந்த வாழை இதாகிட்டு இருக்கு. அந்த பள்ளி பார்த்துருக்கீங்களா, பள்ளியோட வாழை சில டைம் அப்படியே சிவட் ஆயிரும், அது துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து சில பேர் அழுவாங்க. அது போலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர் சிலர் அவன் செய்கிற காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கு. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற முகாந்திரம் வேற. தேவன் உங்களோட வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியங்கள் அது எப்பொழுதும் மேன்மையானது. நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு நபராக இந்த இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க சும்மா இந்த இடத்துக்கு வரல. நீங்க ஒரு நினைச்சு கொண்டு இருக்கலாம், நான் சும்மா பிஎன்எல்சி வந்திருக்கேன். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். தேவன் இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அதற்கு ஒரு purpose. There is a purpose for it and he will fulfill that when you subject yourself to the word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது he will start revealing that in your life. காரணம், நீங்கள் விசேஷித்தவர்கள். காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்களாய் இருப்பதினாலே தேவன் அந்த காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஏனெனில்
நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த உலகம் ஒரு சாதாரண உலகம் தான். கர்த்தர் உங்களை நமக்காக தெரிந்து கொண்டு அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிகளையும் அவர் வார்த்தையால சிருஷ்டித்தார். எல்லா காரியத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வார்த்தையால, தம்முடைய வார்த்தையால தேவன் சிருஷ்டிக்கிறவராய் காணப்பட்டார், சிருஷ்டித்தார். எல்லா காரியத்தையும் வார்த்தையால சிருஷ்டித்தார். ஆனா மனுஷனை மாத்திரம் அவர் வார்த்தையால சிருஷ்டிக்கலைங்க. மனுஷனை தன்னுடைய சொந்த சாயல்ல, தன்னுடைய சொந்த ரூபத்துல தேவன் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. காரணம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வார்த்தையால சிருஷ்டிக்கவில்லை, மாறாக தன்னுடைய சொந்த சாயலிலே உங்களை சிருஷ்டித்தார். தன்னுடைய சொந்த ஜீவ சுவாசத்தை உங்களுடைய நாசியில ஊதி தேவன் உங்களை சிருஷ்டித்தார். காரணம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. உபாகம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவோ ஜாதிகள் உண்டு இந்த உலகத்துல, கொடான கொடி தேவர்கள் உண்டு இந்த உலகத்துல. ஆனால் தேவனை இவ்வளோ நெருக்கமாய் கொண்ட பெரிய ஜாதி எது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டபடியினாலே, கல்வாரி சிலுவையில தேவன் நமக்கு சிந்தின இரத்தத்தினாலே, நாம் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடியினாலே நாம் அவருக்கு சமீபத்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சமீபமாய் காணப்படுகிறோம். வேற எந்த தேவர்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவருடைய பிள்ளையாய் இருப்பதினால் நீ விசேஷித்தவள் என்று சொல்லி காரியத்தை பார்ப்போம். You are priceless because you are his child. அவருடைய பிள்ளையாய் நீ இருப்பதினாலே நீ விசேஷித்தவனாய் காணப்படுகிறார். யோவான் 1:12 யாராவது வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அந்த ஒரு கௌரவத்தோடு, அந்த ஒரு கண்ணியத்தோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தகப்பன் ஒரு சாதாரண தகப்பன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். அவர் அல்பாவும் உமேகாவும் ஆனவர். அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவர் செங்கடலை 2ஆக பிளந்த தேவன். அவர் சூரியனை கிபியோனிலும் சந்திரனை ஆயுளிலும் தரித்து நிற்க செய்த தேவன். அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறபடியினாலே, அவர் விசேஷம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே நாமும் விசேஷம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 8:16-17 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று வேதம் சொல்கிறது. நாம் யாவரும் நாம் அவருடைய ஒரு விசேஷமான பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அந்த ஒரு ரெவலேஷன், அந்த ஒரு வெளிச்சத்திற்குள்ளாய் நீங்கள் இந்த காலவெளியில் கடந்து வர வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அதன் மேல் சாயாதபடி தேவன் உங்களை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார். என்னோட சூழ்நிலை ஒருவேளை எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், தேவனுடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை வைத்துதான் தேவனுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்வனை கட்டளையிடுவார். தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள். தாவீது ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். அவனுடைய சூழ்நிலை அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாவதற்கு எந்த விதமான லிங்குமே கிடையாது. இல்லை, ஒருவேளை அவன் படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா ஓகே, படிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்ல போகலாம். அதுக்கப்புறம் அதிலிருந்து அப்படியே படிப்படியாக உயர்ந்து போறதுக்கான ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கானா, எந்த விதமான காரியங்களும் அவனோட வாழ்க்கையில சாதகமா இல்லை. எதற்கு? ராஜாவாவதற்கு. ஆனால் தேவன் அவருடைய வாழ்க்கையில வைத்திருந்த முகாந்திரம் வேறு. தேவன் அவருடைய வாழ்க்கையில வைத்திருந்த அந்த நோக்கம் அது மேன்மையுள்ளதாய் காணப்பட்டது. அந்த நோக்கத்தின்படி அவன்
நடந்தபடியினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து அவருக்கு பிரியமாய் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் நடந்தபடியினாலே, தேவன் அந்த ஏற்ற வேலை வரும் பொழுது அவன் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினான். காரணம், அவனுக்குள்ளாக ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்னுடைய தேவன் அவர் மகா பெரியவர். அல்லேலூயா. என்னுடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், புழுதியில் இருந்தும் என்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவன் விசுவாசத்தபடியினாலே, அவனுக்குள்ளாக அந்த ஒரு கன்விக்ஷன், அவனுக்குள்ளாக அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்தபடியினாலே தேவன் அந்த காரியத்தை பாராட்டி அவனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தாரோ அந்த காரியத்தை அவர் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் நமக்கு அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த authority, he has given us that authority which no other human beings, no other Gentiles has got that. This privilege has been given only for those who has accepted Christ as the personal savior. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே இந்த அதிகாரத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். So that when you have that spirit, you can boldly go to his presence. You know for sure that God will reward me. Maybe it may not happen today. இன்றைக்கு அது நடக்காம இருக்கலாம். But down the line that will happen. That's what Abraham happened. That's what happened in Abraham's life. ஆபிரகாமோட வாழ்க்கையில அதுதான் நடந்தது. எல்லாரும் ஏளனமாய் பேசினாங்க. இதுக்கு மேல உனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், when he was 99 years old, 99 வயசுல ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு மகனை நான் கொடுப்பேன். அவனே நம்பல. He was doubting. But God said, is there anything impossible with me? Do you think there is something impossible with me? I am the God of impossibilities. I am the one who has put the galaxy on the air where there is nothing to anchor it. There is nothing impossible with God. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சொன்னபடியினாலே 100 வயது ஆகும் பொழுது அவனை யார் ஏளனமாய் பேசினார்களோ எல்லாரும் வெட்கப்படும்படியாக தேவன் ஒரு குமாரனை கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை அந்த மாதிரி ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். எல்லாரும் உங்களை பார்த்து ஏளனமா பேசலாம். But I am telling you today, God will reward you, and the people who mocked you, their face will be taken back. Whoever it is, யார் உங்களை ஏளனமாய் பேசினார்களோ அவர்கள் கண்கள் பார்க்கும் முன்னே, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்தி காட்டுவார். காரணம் என்ன? அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். என்னுடைய நாமம் அது உயர்ந்த, அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். He is a zealous God. He is a zealous God. வைராக்கியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வைப்பார். எப்பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தையில வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, நீங்களோட வாழ்க்கையில வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, you will see that thing coming to pass in your life. நான் ஒரு ஜாப்ல இருந்து ஜாப் ஸ்விட்ச் பண்றதுக்காக இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எந்த இன்டர்வியூ கால்ஸ் வரல. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு, அங்க இந்தியாவிலும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. No interview calls. Then I thought, I was praying, but that was not an earnest prayer. That is not a fervent prayer. அந்த fervent prayer உடைய அந்த பவர் நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். That was not a fervent prayer. God wants a fervent prayer, not an ordinary prayer. He's not an ordinary God. He's a mighty God. He needs that fervent prayer from your life so that you will see the blessings coming past in your life. வைராக்கியமா நான் ஜெபிச்சேன். ஒரு இன்டர்வியூ கால்ஸ் வரல. I have the experience, I have everything. But why? But when I started proclaiming the word of God, when I started meditating on the promises that God has told in the Bible, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நான் வைராக்கியம் பாராட்டின பொழுது 2 நாள்ல they gave an interview call. இன்டர்வியூ போறேன், பாதி ஸ்கிரிப்டிங்ல கேட்டிருக்காங்க. எனக்கு ஸ்கிரிப்டிங்கே தெரியாது. ராஜேஷ் மாதிரி ஆளுங்கன்னா பட்டைகளை பீர் வாங்கி, ஸ்கிரிப்டிங்கே தெரியாது எனக்கு. பாதி சொன்ன ஸ்கிரிப்டிங்ல எல்லாம் மல்டிபிள் கொஸ்டின்ஸ், சோத்திரம். ஐபிள் எக்ஸாம்ல சில நேரம் அப்படித்தானே பண்றோம். சோத்திரம் பாஸ்டர் இருக்கிறதுனால சரி பாவம் 10
10 வருஷம் வேணாம், 8 வருஷம் வேணாம். ஜஸ்ட் கிடிங். அந்த மாதிரி சோதரன் போட்டேன். சோதரதெல்லாம் எப்படி வந்து அந்த இன்டர்வியூக்கு தெரிஞ்சதை தெரியல, வேலை கொடுத்துட்டாங்க. எல்லா சோதரத்தையும் ஆண்டு மாத்திட்டாரு. சாதாரணமான அந்த ஒரு சாதாரணமான காரியம். சாரி, a fervent prayer, you know what is the power that the fervent prayer has got in your life. For those of you who have experienced, yes, we have to continue that. For those of you who don't have experienced, who hasn't experienced in your life, I urge you to do that. I urge you to do that. You will come here and you will testify. Yes, I was fervent in my prayer. I was proclaiming the word of, I claimed the promises that has been told in the Bible. Yes, God has lifted me. Yes, God has exalted me. Yes, God has extolled me. Yes, God has catapulted me in my career. You will testify. நீங்க வந்து சொல்லுவீங்க, ஏதோ பேசுறதுக்காக பேசல. I've experienced that in my life. வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். ஒருவேளை அந்த சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால், rebuke that doubtness that the devil kind of creeps into your heart today. Rebuke that doubtness in your heart. கடிந்து கொள்ள வேண்டும். பிசாசு அந்த ஒரு சந்தேகத்தை அவன் கொண்டு வருதுதான், அதான் ஒரு பேரியர். அதுதான் பேரியர். அதுதான் நம்மளுடைய தடைகளை, நம்மளுடைய விசுவாசத்துக்கு ஒரு தடையா இருப்பது அந்த சந்தேகம் தான். சந்தேகத்தை நீங்கள் தகர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மகத்தான காரியத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். He's not a partiality. He's not a man to be biased. மனுஷர்கள் ஒருவேளை biased இருப்பாங்க. ஒருவேளை இல்ல, most of them. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. In his eyesight, everybody are equal. Everybody, regardless of whatever walks of life you come from. எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க, எந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட், உன்னோட ஆக்சுவல் ஹிஸ்டரி என்ன, இது என்ன, எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய பார்வையில் நீங்கள் யாவரும் சமம். If he does for him, he'll do for me. If he does for me, and then he'll do for you. He will do for you. But he will do it in his timing. That's the only thing. அதுல தான் நம்ம சில பேர் நம்ம தவறி விழுந்துறோம். அவங்களுக்கு ஒரே வாரத்தில் நடந்துச்சு, எனக்கே நடக்கல. No. He will do it in his timing. He has a time for everyone. But Jeremiah 29:11, for he has a plan in your life. That plan is a good one. எல்லாமே நன்மையான காரியத்திற்கு. ஒருவேளை பாதகமாய் முடிந்தாலும் எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் மாற்றி தருவார். ரோமர் 8:28. எல்லா காரியங்களுமே நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி தருகிறார். டைம் ஆகிட்டே இருக்கு. இரண்டாவது காரியம், you are priceless than the angels. தேவ தூதர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். சிருஷ்டிப்பிலே தேவ தூதர்கள் மேன்மையானவர்கள் தான், வேகமாக பறந்து செல்லக்கூடியவர்கள். தேவ தூதர்கள், they are the inhabitants of the heaven. பரலோகவாசிகள். எல்லாம் நல்லதுதான், எல்லா காரியமும் நமக்கு தெரியும். பட் அவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்த. எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். தேவ தூதர்களை நமக்கு பணிவிடை ஆவியாக தேவன் வைத்திருக்கிறார். பணிவிடை என்ன தெரியுங்களா? To help. They are just the helpers. They are just the facilitators to us. When we are going through a darkest part, or when we desperately need his presence, God will command them to go unto you. உங்களுக்கு எப்பயா தேவைகள் இருக்கு, ஒரு இருளான பாதையில சேர்த்து போயிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ஆண்டவருடைய உதவி உங்களோட வாழ்க்கையில தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன், he will command the angels. They will come at your disposal. They will come and help you out. That's it. அவர்களை தேவதூதர்கள், யாரையாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா தேவனுடைய சாயலே தேவதூதர்களை படைத்திருக்கிறான்னு சொல்லி? இல்ல. You can never find that in the Bible. That you and me, we are being created in his own image. Hallelujah. Hallelujah. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஏதோ இந்த சர்ச்சைக்கு வந்ததுனால, இல்ல நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு, இல்ல நான் இந்த குடும்பத்துல பிறந்த. No. You have been known before
the foundation of this world. Not you have been born, you have been known before you have been formed in your mother's womb, and also you have been known before the foundation of the world. Bible says it's not me. நான் சொல்லலைங்க, நான் எது சொன்னாலும் வேதத்திலிருந்து சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். தேவனுடைய வார்த்தை பொன்னை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுகிறதாய் காணும். அது ஆவியையும் ஆத்துமாவையும் கூடிய தன்மை உள்ளது. ஆவி ஆத்துமா ரெண்டுமே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. It's the invisible, the intangible. You cannot touch it. It is both inside. The soul and the spirit, you cannot know, you do not know where it resides, or you do not know where it's been positioned in your body, but the word of the God separates it. வேதம் சொல்லுகிறது, அவ்வளவு வல்லமையான வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது எப்படி அற்புதம் நடக்காம, எப்படி உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காம இருக்கு, எப்படி உங்களோட வாழ்க்கையில ஒரு மேன்மை நீங்கள் பார்க்காமல் இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை, when it's been lodged in your heart and when it start rooting, rooting downwards deeply, you will see the flourishment, an unprecedented flourishment in your life. இதுவரை நீங்கள் கண்டிராத அந்த உயர்வினை தேவன் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. Because the word of God is living even today. இன்றும் ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறது. இன்றும் அது அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை, நான் சொன்னது போல நமக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு என்று சொன்னால் அவர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்களாக தான் அவர் கடந்து வருகிறார்கள். எந்த தேவ தூதர்களுக்காகவும் கிறிஸ்து பரிந்து பேசவே. வேதத்துல எங்க வேணா படிச்சு பாருங்க, எந்த தேவ தூதருக்காகவும் தேவன் பரிந்து பேசவில்லை. ஆனால் நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் விசேஷித்தவர்களா இல்லையா? நீங்கள் விசேஷித்தவர்கள். You are priceless, you are distinguished, you are preeminent, you are an invaluable person. You are an invaluable person. தேவ தூதர்களுக்கு கிடைக்காத, அவங்க ஆண்டவர் கூடயே இருக்கிறாங்க, பிதாவோட கூடயே இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோட கூடயே பரலோகத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை இந்த பூலோக வாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையானவர்கள் நாம். காரணம், நீ விசேஷித்தவனாய் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். நீ விசேஷித்தவனாய் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய காரியத்தில் இருப்பதனால் God has done that. தேவர்களுக்கு கொடுக்காத அந்த கிரீடங்கள் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மகிமையான கிரீடம், நீதியான கிரீடம், ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்களையும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ தூதர்களையும் மனுஷர்களையும் நீங்கள் ஒன்றாக நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். தேவ தூதர்கள் ஒரு கூட்டத்தார் பாவத்தில் விழுந்தார்கள், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மனுக்குலமும் பாவத்தில் விழுந்தது. ஆனா யாருக்கு ஆண்டவர் கை கொடுத்தாரு? நமக்கு தாங்க கர்த்தர் கை. நமக்கு தான் தேவன் கல்வாரி சிலுவையில் மரித்தார். தேவ தூதர்களுக்காக அவர் கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார் வேதத்தில் சொல்லப்படல. நமக்காக. காரணம், தன்னுடைய சொந்த சாயல சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நமக்காக தேவன் கல்வாரி சிலுவையை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? நீங்கள் விசேஷித்தவள். விசேஷித்தவளாய் இருப்பதனால் the விசேஷம், அந்த what purpose that God has created you when he put you into this world, when he put you into this earth, on this planet earth. இந்த பூலோகத்துல போடுறது, அந்த பூலோகத்தில் நாம் வருவதற்கு முன்பதாக அவர் என்ன நோக்கத்தை வைத்து நம்ம சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் கல்வாரி சிலுவையில ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி விலைக்கரையும் செலுத்தி நம்மளை மீட்டெடுத்தார். காரணம், அவர் நம்ம வாழ்க்கையில செய்த காரியங்கள், அவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரிதாய் காணப்படுகிறது. நம்ம உண்டாக்கின காரியமே அது பெரிதாய் காணப்படுகிறது. That itself is unique. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். You are priceless. மூன்றாவது காரியம், you are priceless than the Old Testament saints. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன். எப்படி?
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக அவர் நியமித்திருக்கிறார். அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்குள்ளாக இப்ப அவங்களுக்கு ஒரு தேவை வேணும்னு சொன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் இருக்கார், ஒருத்தருடைய தேவை வேணும், ஒருத்தருடைய காரியங்கள், ஒருத்தரோட டவுட்ஸ் கிளியர் ஆகணும்னு சொன்னா he will go to the prophet. he'll go to the prophet. தீர்க்கதரிசிட்ட போய் இந்த மாதிரி காரியங்கள் சொன்னா தீர்க்கதரிசியானவர் தான் ஆண்டவர்கிட்ட பேசுவாரு, என் பிதாவானவர்கிட்ட பேசுவார். பிதாவானவர் he'll reveal to the prophet. The prophet will cascade that information to that person. இப்படிதான் நடந்தது. This is the path. But for us, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கோ பரிசுத்த ஆவியானவரே நம்மளுடைய ஆவியில குடியும். எவ்வளவு பாக்கியமானது நினைச்சுக்கணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன், அல்பாவும் ஒமேகாவுமானவர், எல்லா காரியத்திற்கும் சொந்தமாய் இருக்கிறவர் எங்க இருக்கிறாருன்னு நமக்குள்ள இருக்கிறார். He's inside us. He's not in the heaven. He's not in the heaven. You do not need to look like this. He's already residing within you. அவர் உனக்குள்ள தான் இருக்கிறார். You have the answer within you, but you have so many questions. You go to a place with the answer. உனக்குள்ள ஆன்சர் இருக்குது. You have the package within you. You have the power, the dunamis power within you. உனக்குள்ளாக அந்த dunamis-இன் வல்லமை உனக்குள்ள இருக்குது. ஆனால் நீ அதை அறியாமல் சில நேரங்கள்ல நம்ம போய் இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், you have to release that power. What you have got with it. That is mighty. It is inexplicable. அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காரியங்கள், அவர் உங்க வாழ்க்கையில அந்த நடப்பிக்கிற காரியங்கள் வார்த்தையில் அதை விவரிக்கவே முடியாது. When you subject your soul and body to the Spirit, உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் ஆவிக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தும் பொழுது, when you subject, you will see mighty miracles happening in your life. Mighty miracles. பேதுரு 3 முறை மறுதலித்தான். பயந்தாங்கோலி. ஆண்டவரை கல்வாரி சிலுவையில அவர்கள் பிடிக்க வந்த போது, கல்வாரி சிலுவை அறையும்படி பிடிக்க வந்த பொழுது ஓடி போய் ஒளிஞ்சான். But after that upper house experience, the மேல் வீட்டு அறையிலே அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அவன் பெற்ற பிறகு அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாறிட்டது. 5000 பேர் 3000 பேர் அவன் ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்துகிறவனாய் காணப்பட்ட. எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? From where did he get that courage? From where did he get that fortitude? From where did he get that boldness? It's because he was having the Holy Spirit within him. He came to that realization. எனக்குள்ள இருக்கிறார். You are the God carriers. You believe it or not, you are the God carriers. You have God within yourself. உங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு வெளிப்பாடு, அந்த ஒரு realization, when you come to that realization, you will never fear. You will never fear for anything. சூழ்நிலைகள் பாதகமாக தான் இருக்கும். சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மறையாக தான் இருக்கும். இந்த செய்தியை கேட்டு நீங்க போனதுக்கு அப்புறமே ஒரு காரியங்கள் ஏதாவது ஒன்று பிசாசு கொண்டு வருவோம். But the situations might change, but the Holy Spirit within you, the promises that is told in the Bible, that will never change. Whatever he has told, that will come to pass in your life. உன்னை வாளாக்காமல், உன்னை கீழாக்காமல், மேலாக்குவேன்னா உன்னை மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னா உன்னை தலையாக்குவார். உன் கால்களை மான்களின் கால்கள் போல மாற்றி பூமியின் உயரமான இடங்களில் நடக்க செய்வேன்னு சொன்னா அவர் நடக்க செய்வார். Because he is a zealous God. He is a zealous God. வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். வைராக்கியமாய் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Whatever you ask. வேற என்னங்க வேணும்? Whatever you ask.
regardless of what, God will answer to the prayer. Maybe it may get tarried, it may get postponed, but the promises that's been told in the Bible will come to pass. The purpose that He has got in your life will come to pass. உங்க வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற நோக்கங்களை எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. ஏன்னா உயர் அதிகாரி எப்படி சொல்லிட்டாரு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி வந்துச்சு. Nothing can change. Because the Almighty God, the promises that He has kept, the purpose that He has kept in your life, nobody can replace it. Nobody can replace it. He is the Creator. Nobody can question the Creator. Nobody can change what the Creator has imbibed in your life, has embedded in your heart. Nobody can do that. Nobody. அந்த காரியத்தை மட்டும் மறந்து போயிடாதீங்க இந்த காலவெளியில். அது மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். You are priceless. அது மறந்துடாதீங்க. Whatever the situation it might be. ஒருவேளை உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு அந்த சந்தேகத்தை எடுத்துருங்க. No, I am priceless. The Bible has said and I am. That's it. He has spoken and He has done it. Not He will do it. He has done it. It's been done already in your life. All we need to do is we have to claim that promises. You have to claim that thing from the heart, from the Bible. Everything is there in the Bible. Everything is there. 1189 அதிகாரங்கள், 31173 வசனங்கள், 1260 வாக்குத்தத்தங்கள், 6468 கட்டளைகள் வேதத்தில் வைத்திருக்கிறார். எதுக்கு வைத்திருக்கிறார்? எதுக்கு தேவன் வைத்திருக்கிறார்? எதுக்கு இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார்? எதுக்கு பிதாவானவர் வைத்திருக்கிறார்? எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார்? அந்த வார்த்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்று, அந்த வார்த்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் வைத்திருக்கிறார். When that will happen, you have to put that into action. You have to speak to the problem. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவில் இருக்கிற பிரச்சனை தான். You don't speak to the problem. You just look at them. Not happen. செருபாபேலை போல நீங்கள் பேச வேண்டும். ஓ பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கடுகளவு விசுவாசம் இருந்து நீ அந்த மரத்தை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது உனக்கு கீழ்ப்படியும் வேதம் சொல்லு. நான் சொல்லுவேன். The Bible says like that. When you speak word of God, when you speak this powerful word. அதனாலதான் எலியா தீர்க்கதரிசி வந்துட்டான், என்னுடைய மகன் வந்துட்டான். 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு எதிராக ஒரே ஒரு நபர் நிற்கிறான். அவனுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுவேன், அவனுக்கு நான் வெற்றியை கொண்டு வருவேன், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவேன் என்று தேவன் வைராக்கியம் பாராட்டினார். காரணம், he was out of the ordinary. Because he realized that he is priceless. விசேஷித்தவன் என்று அவன் உணர்ந்தபடியினாலே தேவன் வேர்பிரித்து எடுத்தார். ஒவ்வொருவரையும் வேர்பிரித்து எடுத்திருக்கார். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. Claim those words in the Bible. கடைசியாக ஒரே ஒரு கருத்து சொல்ல, கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் விசேஷித்தவர். 1 கொரிந்தியர் 4:7 அன்றி உன்னை விட விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? கிறிஸ்து உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து தாங்க உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றி உலகத்தார் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டு உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு அந்த சொத்து ஆஸ்தியெல்லாம் இருக்கலாம், ஆண்டோட வரிகள் எல்லாமே அழிஞ்சிடும். All the elements of the earth will be melted like wax. Second coming of Christ. Nothing, everything is weak. But whatever He has kept in your heart, whatever He has kept in your life, that will not change. You are not the inhabitants of this earth. இங்க நம்ம சும்மா வாடகை வீடு தான். You are inhabitants of the heaven. Hallelujah. Hallelujah. அந்த நித்திய வீடு தான் நமக்கு. It's just the path that we are going through at the moment. The wilderness, yes, it is the path to go to the to the heaven. By going through the dark valley, that's the path to go to the heaven. Just embrace it. Embrace it. தழுவி கொள்ளுங்க. ஐயோ என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது, மற்றவங்களுக்கு இப்படி இல்லையே, அவங்களுக்கு சர்ச்சை வராங்க, நானும் வரேன், எனக்கு இப்படி நடக்குது, அவங்களுக்கு இப்படி நடக்கல. That's the purpose. That's the God-paved path in your life. Just embrace it and you will see. There's always a light at the end of the tunnel. You will see those promises. You will see what the purpose that God has kept in your life will come to pass.
தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. So don't forget that you are priceless. நீங்கள் விசேஷித்தவர்கள். 3 காரியம் சொன்னேன். You are priceless because you are his child. You are priceless than the angels, and you are priceless than the Old Testament saints. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரும் பேசுவாராக. யாவருமாக கர்த்தருடைய பந்திக்காக எழும்பி நிற்போம். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பந்தியினுடைய காரியங்களை தயவு செய்து உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து அங்கும் இங்கும் யாரும் இந்த வேளையிலே நீங்கள் கடந்து செல்ல வேண்டாம் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சபை என்றால் அந்த சபைக்குள்ளே சில தேவனுக்குரிய சில மதிப்பீடுகள் உண்டு. அதை அன்பு கூர்ந்து கணிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Musicians, please. வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்திலே 12வது வசனமும் 13வது வசனத்தையும் உங்கள் சிந்தனைக்கென்று இந்த காலை வேளையிலே வாசிக்க விரும்புகிறேன். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். கிறிஸ்துவனுடைய இந்த சரீரத்துக்குரிய மேன்மையை இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாக அந்த சரீரத்தின் மேன்மை என்ன, அந்த சரீரத்தோடு இணைந்திருக்கிற நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன், உண்மையிலேயே நான் ஆண்டவருடைய சரீரத்தோடு இணைந்திருக்கிறேனா, என் வாழ்க்கையினுடைய காரியங்கள், நான் நடந்து கொள்ளுகிற முறை, நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு உரியவைகளாக இருக்கிறதா என்பதை இந்த திருப்பந்தி எடுப்பதற்கு முன்பாக யாவரும் கண்களை மூடி சில மணித்துளிகள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது போல கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்ற ஜீவனுள்ள அந்த ஆசீர்வாதம், அந்த பரலோக ஆசீர்வாதம், அருமையான சகோதர சகோதரி, இன்றைக்கு இந்த திருப்பந்தியை எடுக்கும் பொழுது உனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வழியாக முத்திரையிடப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளாய் இருப்பதினாலே நீ விசேஷித்தவர், நீ விசேஷித்தவள். தேவ தூதர்களை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். பழைய ஏற்பாட்டிலே முகமுகமாய் தரிசித்த எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு தேவன் விசேஷித்த நன்மையானதொன்றை
நமக்காக அவர் முன்குறித்திருந்தார் என்ற வேத வசனத்துக்கு நீயும் நானும் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தோடு உங்கள் வாழ்க்கையை தயவு செய்து அலசி பார்க்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என் வாஞ்சை யாரும் அபாத்திரமாய் இந்த போஜனத்தை, இந்த பானத்தை புசித்து பானம் பண்ணக்கூடாது. இது சடங்காச்சாரமாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இதை எடுக்கும் பொழுது நாம் விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறோம், கர்த்தர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், தேவன் என்னோடு வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அப்படி என்றால் ஆண்டவருக்குரிய முதல் மரியாதையை நாம் செலுத்தி இருக்கிறோமா? தேவனுடைய காரியங்களை முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறோமா? இந்த நாளிலே இன்றைக்கு கர்த்தருக்கு முதலாவதாக நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? சற்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். ஆனாலும் இயேசுவின் அன்பு நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஒருவேளை நீங்கள் தவறி இருப்பீர்கள் என்று சொன்னால், மீண்டும் நீங்கள் மனம் திரும்புகிற பட்சத்திலே தேவன் இரண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் கொடுத்தே தீருவார். என் தேவன் சந்தர்ப்பங்களின் தேவன். My God is the God of opportunities. என் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தெய்வ அன்புக்குள்ளே கிருபைக்குள்ளே கட்டுப்பட்ட பிள்ளைகளாக இருக்க விசுவாசத்தோடு இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண ஆயத்தப்படுவோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவரை நினைவு கூறும்படி ஜெபத்தோடு இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த கிருபையை நினைத்து கரங்களை தட்டி நம்மை விசேஷித்தவராக கர்த்தர் செய்திருக்கிறபடினால் எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட காதலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட காதலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் இதை நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை நான் யோசிப்பவன். தேவா நான்
பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திலே உம்முடைய விசேஷித்த பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே உமது சமூகத்தை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆபிரகாமுக்கு தகப்பனை கை கொடுத்த தேவன், தேவ தூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்த என் தேவனுடைய கரம் இன்றைக்கும் உமது பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். இன்றைக்கும் உமது பிள்ளைகளை ஆண்டவரை விசேஷித்தவர்களாக மாற்றும். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடந்த காலங்களிலே எப்படிப்பட்ட நெருக்கங்களுக்குள்ளே கடந்து சென்றார்களோ, கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொன்றிலையும் பிள்ளைகளை தகப்பனே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்து அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்பதை இவர்கள் கண்கள் பார்க்க, இவர்களுடைய வாழ்க்கையிலே விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சிறிய அறிவிப்பு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறோம். லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்கிறவர்களுக்கும் சொல்லுகிறோம். காலை ஆராதனை 9 மணிக்கு இப்பொழுது ஆரம்பிக்கிறது. அதை மீண்டுமாக ஞாபகத்திலே கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சபையை ஆசீர்வதித்த அன்பு சகோதரனோடு, சபை பிள்ளைகள் ஊழியம் செய்த பிள்ளைகளோடு, வந்திருக்கிற நம்முடைய சகல பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் குடும்பங்களோடு கூட என்றைக்கும் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please kindly keep the safe distance and have the mask. God bless you. See you next week.